பெருத்த லாபத்தோடு வர வேண்டும், அந்த லாபத்தை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும், அவரவர் பங்கெடுத்து மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களை தாக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் மக்கத்து மனிதர்களுக்கெல்லாம் இருந்தது. அந்த எண்ணத்தை ஊட்டி வளர்த்தவனின் முக்கியமானவன் அபூஜஹல். அபூஜஹல் தான் இந்த மக்கத்து மக்களை ஒன்று திரட்டுகிறான். மக்கத்து மக்களை ஒருங்கிணைத்து அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தி முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த மக்கத்து மக்களை எல்லாம் ஒரு புள்ளியில் ஒருங்கிணைத்தவன் யார் என்றால் அபூஜஹல். அபூ சுஃபியான் இந்த செய்தியை கொடுத்து அனுப்புறார். வேகமா 3 நாள் வரைக்கும் புறப்பட்டு சென்ற ஒருவர் ஊருடைய எல்லைப்புறத்துக்கு வந்து ஒட்டுமொத்தமான ஊருக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை அறிகுறியாக அதை அடையாளப்படுத்துகிற வகையில் அப்படியே சத்தமிட்டு ஓலமிட்டு வருகிறார். அவர் சொன்னார், மக்கத்து மக்களுக்கு பெரும் ஆபத்து வந்து விட்டது. அபூ சுஃபியானை நாம் அனுப்பி வைத்தோம் அல்லவா, அந்த சரக்குகளுக்கெல்லாம் பெரும் ஆபத்து வந்து விட்டது. எனவே மதீனாவில் வாழுகிற முஸ்லிம்கள் அபூ சுஃபியானை எதிர்த்து தாக்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் நட்டம்தான், நமக்கெல்லாம் நட்டம்தான் என்று அந்த மனிதர் சொல்ல அபூஜஹல் அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு மதீனாவில் பத்ரை நோக்கி அபூஜஹல் ஒரு பெரும் படையை கிட்டத்தட்ட 1000 நபர்களை ஒன்று திரட்டி மக்காவிலிருந்து பத்ரை நோக்கி அவன் ஒரு படையை திரட்டி கிளம்புகிறான். இதற்கிடையில் அபூ சுஃபியான் என்ன பண்ணாரு, மோப்பம் பிடித்து தனக்கு எதிராக முஸ்லிம்கள் வந்து விடுவார்கள் என்பதை மோப்பம் பிடித்து அவர் மதீனாவினுடைய பாதையை தவிர்த்து இன்னொரு பாதை, கடல் வழியாக இன்னொரு பாதை இருந்தது, அந்த பாதை வழியாக மக்காவிற்கு போய் வந்துவிட்டார். அபூ சுஃபியான் மீண்டும் அபூஜஹலுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். ஆபத்து என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த ஆபத்து விலகி வேறு பாதை வழியாக நான் மக்காவிற்கு பாதுகாப்பாக வந்து சேர்ந்து விட்டேன் என்கிற செய்தியை அபூ சுஃபியான் அபூஜஹலுக்கு மீண்டும் அனுப்புகிறார். அப்போ உமையா போன்றவர்கள் அபூஜஹலிடத்தில் சொல்றாங்க, ஆபத்துன்னு சொன்னார், அபூ சுஃபியான் ஆபத்துன்னு சொன்னார், அவருக்கு உதவுவதற்காக நம்முடைய வியாபார சரக்குகளை மீட்டி வருவதற்குத்தானே நாம் எல்லோரும் புறப்பட்டு போனோம், ஆபத்து நீங்கி விட்டது, எனவே ஏன் நாம் பத்ருக்கு செல்ல வேண்டும், திரும்பி விடலாமே என்று உமையா போன்றவர்கள் அபூஜஹலிடத்தில் ஆலோசனைகளை சொல்ல, கர்வம் தலைக்கு ஏறி இருந்த மூர்க்க குணம் படைத்த அந்த அபூஜஹல் அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி, அல்லாஹ் நிர்ணயித்த அந்த விதியின்படி அவன் என்ன சொன்னான், இந்த உமையாவுடைய ஆலோசனைகளை புறக்கணித்து செல்வது என்கிற உறுதிக்கு வருகிறான். 1000 பேர்களை திரட்டி பெரும் பட்டாளங்கள், குதிரைகள், நடன மங்கைகள், அவர்களுக்கு தேவையான உணவுகளை சமைப்பதற்கென்று சமையல்காரர்கள், ஒரு கொண்டாட்டமாக அவன் கிளம்புகிறான். ஒட்டுமொத்தமாக மதீனாவினுடைய இடத்திற்கு, பத்ருடைய இடத்திற்கு சென்று முஸ்லிம்களை இடையில் சந்தித்து அவர்களை நிர்மூலமாக்கி, ஏனென்றால் அப்போது எத்தனை பேர்கள் பத்ரில் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய முஹாஜிர்கள் சுமார் 80 பேர், மதீனாவினுடைய அன்சாரிகள் சுமார் ஒரு 220 பேர், அவ்வளவுதான், 230 பேர், அவ்வளவுதான். அன்சாரிகள் 220 பேர், மக்காவாசிகள் 80 பேர். இந்த 313 நபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படும் போது கூட எத்தனை பேர் என்று கணக்க துல்லியமா வச்சுக்கல, ஹதீஸ்ல வருது. எத்தனை புறப்படும் போதே எத்தனை பேருன்னா துல்லியமா புறப்படல. ஏன்னா சரக்குகளை இடைமறித்து நிர்மூலப்படுத்துவது என்கிற நோக்கம் மாத்திரம்தான் பெருமானாருக்கு இருந்தது, இடையில தான் திட்டம் மாறுகிறது. அபூ சுஃபியான் அந்த இடத்தை விட்டும் கடந்ததற்கு பின்னாலே ஒரு புதிய எதிரி மக்காவில் இருந்து புறப்பட்டு வந்து நம்மை தாக்குவதற்கு வருகிறான் என்கிற செய்தி பத்ரில் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாமிட்டதற்கு பின்புதான் அது உருவாகுகிறது, அந்த சூழலை உருவாகுகிறது. எனவேதான் சஹாபிகள் மதீனாவிலிருந்து புறப்படுகிற பொழுது ஒரு போருக்கு ஆயத்தமாகுவது போன்ற எந்த பாவனைகளும் இல்லை, சாதாரணமாக புறப்பட்டு வந்தாங்க. அன்பிற்கினியவர்களே, இது நடந்தது. அபூஜஹல் 1000 பேர்களோடு, படை பட்டாளங்களோடு அவன் புறப்பட்டு வருகிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சூழல் இப்படி மாறிப்போய் இருக்கிறது என்கிற செய்திகளை தோழர்களுக்கு சொல்கிறார்கள். நாம் திட்டமிட்டது இப்படி, ஆனால் மாறி நிற்பது இப்படி, என்ன செய்வது என்று தோழர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். ஒரு சிறந்த தலைவர் என்பவர் யார் என்றால், நெருக்கடிகள் சூழ்கிற நேரத்தில் தன்னை சார்ந்து இருப்பவர்களிடத்திலே ஆலோசனைகளை கேட்க வேண்டும். தன்னுடைய அறிவை மாத்திரம் மெச்சாமல், தன்னுடைய அறிவை மாத்திரம் பெரிதாக கருதாமல், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரறிவு உண்டு, பெரும் சிந்தனை வளம் உண்டு. அவர்களாக முடிவெடுத்து ஒரு காரியத்தை செயல்படுத்தினால் அதனை எதிர்ப்பதற்கு எவரும் இல்லை. அது குறைவு என்கிற இடத்திற்கு வந்து சேராது. ஆனாலும் கூட தோழர்களின் உற்சாகத்தை தக்க வைப்பதற்காக, தோழர்களுடைய மனதில் எத்தகைய குறைவான எண்ணங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, ஒட்டுமொத்தமான தோழர்களின் உணர்வுகளை பிரதிபலித்து களம் செழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, எந்த நிலையிலும் ஒற்றுமை குறைவு எவருடைய உள்ளத்திலும் உணர்வு ரீதியான பிசகுதல்கள் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆலோசனைகள் தெரியுமா? இந்த யுத்தம் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகிவிட்டது, என்ன செய்யலாம்? மக்கத்தில் இருந்த அந்த முஹாஜிர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கள் தாக்க வேண்டும் என்று வந்துவிட்டார்கள். எதிர்த்தாக்குதல் செய்வதற்கும் இறைவனின் புறத்திலிருந்து நமக்கு உத்தரவு வந்துவிட்டது. எனவே செயல்படுத்துவதற்கு தாமதமே வேண்டாம், உடனே செயலுக்கு வரலாம், உடனே களத்தில் இறங்கலாம் என்று அந்த மூவரும் சொல்கிறார்கள். மக்கத்து முஹாஜிர்களுடைய எண்ணங்களை இந்த மூவரும் பிரதிபலிக்கிறார்கள். பெருமானார் மீண்டும் கேட்கிறார்கள், இந்த யுத்தம் நிகழ்த்த வேண்டிய கட்டம் வந்து நிற்கிறது, உங்களின் கருத்துக்களை சொல்லுங்கள். அப்போதும் முஹாஜிர்களுடைய தரப்பிலிருந்து செய்யலாம் என்ற ஒரு பதில் வருகிறது. மூன்றாவது முறையாகவும் கேட்கிறார்கள். அப்போதும் மக்கத்து வாசிகளின் வாய்களிலிருந்து மாத்திரம் இந்த கருத்து வந்தது. நான்காவது முறையாக யுத்தம் செய்தாக வேண்டும், உங்களின் கருத்துக்கள் என்ன தோழர்களே என்று கேட்ட பொழுதுதான் அந்த சபையில் இருந்து ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மதீனாவுடைய தலைவர், அவங்க மதீனாவுடைய பெருந்தலைவர். மதீனா முழுக்க மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 3 நபர்கள் மிக முக்கியமானவர்கள். ஒன்று முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இரண்டாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. இந்த மூவரும் மிக முக்கியமானவர்கள். மதீனாவினுடைய பெருந்தலைவர் யாரு? ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள். பெருமானாரின் கருத்துக்களை தூதாக ஹஜ்ரத் முஸஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல வந்த பொழுது அந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தன்னை இஸ்லாத்திற்கு வாரி கொடுத்ததற்கு பின்னாலே சஅத் இப்னு முஆத் குடும்பத்தோடு பேசுகிறார். ஊர் மக்களை ஒன்று திரட்டி சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கொண்டேன். மக்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் என்னை தலைமையேற்று நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், நான் ஏற்றிருக்கிற மார்க்கத்தை நீங்கள் ஏற்றால் உங்களோடு பேசுவேன், ஏற்கவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் இதற்கு பின் எந்த உறவும் இல்லை என்று அவர் சொல்லி முடித்ததும் அந்த ஊர்க்காரர்களும் உறவுக்காரர்களும் இந்த வார்த்தையின் சூடு தாங்க முடியாமல் உடனடியாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தலைவர் அவர்களே, நீங்கள் என்ன கருத்தை சொல்கிறீர்களோ, நீங்கள் எந்த கட்டளையை இடுகிறீர்களோ அதற்கு நாங்கள் உடனடியாக சம்மதிக்கிறோம். எனவே மார்க்கத்தை அவர் தழுவுகிற பொழுது ஒரு பெரும் கூட்டத்தோடு இந்த மார்க்கத்தில் இணைந்து கொண்டார்கள். யாரு? ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத். மதீனாவாசிகளுக்கு அவருடைய கருத்துக்களின் மீது எப்போதும் கவனம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைக்கு மேல 4வது தடவையாக உங்கள் கருத்து என்ன என்று கேட்கிறார்கள் என்றால், ஒருவேளை மதீனாவாசிகள் என்ன கருத்தை சொல்ல போகிறார்கள், அதற்குத்தான் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்கிறார்களோ என்று உணர்ந்து கொண்ட. உண்மையில் அதுதான் பெருமானாருடைய எண்ணத்திலும் அதுதான் இருந்தது. எந்த எண்ணம் அப்படின்னா,
மக்காவாசிகள் சம்மதிக்கிறார்கள். ஆனால் நமக்கு அடைக்கலம் தந்த, ஆறுதல் தந்த, எல்லா வகைகளிலும் உதவிகளை செய்த, அனைத்து நிலைகளிலும் தூணாகவும் துணையாகவும் இருக்கிற அந்த மதீனாவாசிகளின் வாய்களிலிருந்து கருத்துக்கள் வராமல் இருக்கிறதே என்கிற எண்ணத்தில் தான் கேள்விகளை தொடர்ச்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்போது அதனை புரிந்து கொண்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வரலாற்றில் மிகச்சிறந்த ஒரு உரை பெருமக்களே. சில நேரத்தில் சில வார்த்தைகளை சில மனிதர்கள் பேசுவாங்க, அந்த வார்த்தை ஒரு சமுதாயத்தினுடைய போக்கை அப்படியே மாற்றிடும், ஒரு குடும்பத்தினுடைய அமைதியை அப்படியே பாதுகாத்துரும் இல்லையா? ஊர்ல சில முக்கியமான கட்டங்கள், குடும்பத்தில் சில முக்கியமான கட்டங்கள், தொழிலில் சில முக்கியமான கட்டங்கள், நண்பர்களுக்கு இடையில் நடக்கிற சில முக்கியமான டயலாக்ஸ், சில உரையாடல்கள் இருக்கின்றன. அந்த உரையாடல்களின் பொழுது எதிர்பாராத விதமாக முக்கியமான இடத்தில் ஒரு மனிதர் எழுந்து ஒரு கருத்தை சொல்வார். அந்த கருத்து அவரை சார்ந்திருக்கிற மனிதர்களின் வாழ்வை அப்படியே திருப்பி போட்டுடும். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அப்படித்தான் அது போன்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை, அருமையான ஒரு உரையை அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அப்ப சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றிருக்கிறோம், உங்களை நாங்கள் நம்பி வாழ்கிறோம், நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதையெல்லாம் எங்களுக்கு சொல்கிறீர்களோ அதை அப்படியே நாங்கள் ஏற்று நிற்கிறோம். நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்களை நாங்கள் வெறுக்கிறோம், நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை நாங்கள் விரும்புகிறோம். இதோ தெரிகிறது கடல், இந்த கடலில் அனைவரும் குதித்து விடுங்கள் என்று நீங்கள் உத்தரவிட்டால் மதீனாவாசிகளாக இருக்கிற நாங்கள் தான் முதலில் அந்த காரியத்தை செய்வோம். மார்க்கத்தின் எதிரிகளோடு களமாட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிட்டது என்றால் அப்போது நாங்கள் எவ்வளவு தீரத்தோடும் வீரத்தோடும் ஈமானிய பற்றோடும் நாங்கள் என்ன காரியத்தை செய்கிறோம் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களின் கண்களுக்கு குளிர்ச்சியையும் உங்களுடைய இதயத்தில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும்படியான காரியங்களை நாங்கள் ஆற்றுவோம் யா ரசூலல்லாஹ். எங்கள் விஷயத்தில் நீங்கள் எத்தகைய ஐயமும் கொள்ள தேவையில்லை. இந்த வார்த்தை வந்ததுக்கு பின்னாடி தான் பெருமானாருடைய முகத்தில் வெளிச்சம் வீசுகிறது. ஏன்னா ஒரு அணி மக்கா, அவங்க எல்லாத்தையுமே திறந்தவங்க, மதீனாவாசிகள் சேஃப் இல்லையா? மக்கத்து வாசிகள் எல்லாவற்றையும் இழந்து பழகியவர்கள், இழந்து பழகிட்டாங்க. ஊரை திறந்தாச்சு, உறவை திறந்தாச்சு, மனைவி மக்கள் இல்லை, எதுவுமே சொத்துக்கள் இல்லை, துறவுகள் எதுவுமே இல்லை. இவர்கள் வருகிறார்கள், மதீனாவில் வாழ்கிறார்கள், அவர்கள் வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் இவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். அடைக்கலம் தந்தவர்கள், ஆறுதல் தந்தவர்கள், உண்ண தந்தவர்கள், உடைகளை தந்தவர்கள், உணர்வூட்டியவர்கள், எல்லா நிலைகளிலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசி மதீனாவாசின்னு பிரிக்கல, முஹாஜிர் அன்சார்னு சொன்னாங்க. யாரும் மக்கத்தில் இருந்து வந்தவர்களை யாரும் மக்காவாசின்னு பேச மாட்டாங்க. குர்ஆன் அவர்களுக்கு அடைமொழியை, அழகான அடைமொழியை தந்தது. மக்கத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் முஹாஜிர்கள், மதீனாவில் வாழ்ந்து இவர்களுக்கு உதவ முன் வந்தவர்களுக்கு அன்சார்கள். மதீனாவாசி மக்காவாசி என்ற பேதமே கிடையாது. சேஃபா வாழ்ந்தவங்க, அவங்க விவசாயிகள், இவர்கள் வியாபாரிகள். மக்காவின் வாழுகிற குறைஷிகள் வியாபாரிகள், மதீனாவில் வாழுகிறவர்கள் விவசாயிகள், பெருந்தனக்காரர்கள், எல்லா வகைகளிலும் ஒரு கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து வந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அபயம் கொடுக்கிற பொழுது என்ன கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கான எதிரிகளை நாங்களும் எதிரிகளாக பாதுகாப்போம், உங்களுக்கு எந்தெந்த வகைகளிலெல்லாம் ஆதரவுகளை எவரெல்லாம் தருகிறார்களோ அவர்களுக்கு நாங்களும் ஆதரவாக இருப்போம். இப்படிதான் ஒப்பந்தம். ஆனா யுத்தம் நடக்க போகுது. மக்கா மதீனாவை சுற்றி ஒரு இடத்துல யுத்தம் நடக்க போகுது. அப்ப மதீனாவாசிகளுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த உரை இருக்கிறது ஒரு பெரும் உரையாக இருந்தது, பெரும் உரையாக இருந்தது. அன்பிற்கினியவர்களே, அதில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படைகளை ஒரு இடத்துல வைக்கலாம், எங்க முகாமிடலாம், எங்க தங்க வைக்கலாம் அப்படின்னமோ ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தை தங்க வைக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தை விட இன்னொரு இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கலாம், இது நீர்நிலைகள் கொஞ்சம் தள்ளி இருக்குது, நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடலாம், இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகலாம்,
அப்படி முன்னேறி போனா எதிரிகளை தாக்குவதற்கும் அவர்கள் வந்து அந்த நீர்நிலைகளை தேடும் போது நம்மளை தாண்டி வரணும். எனவே